ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜேஎஸ் குமரி மலைச்சாரல் யூடியூப் சேனல். நான் இப்போது பண்ணுற விஷயம் என்னென்னா, இன்குபேட்டர் புதுசாக இன்குபேட்டர் எப்படி செய்யலாங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கஷ்டப்பட உங்களுக்கு பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். உங்களுக்கு இன்குபேட்டர் செய்யணும்னு விருப்பம் இருந்தால் அதை பார்த்து பயன்பெற்று விடுங்க. வாங்க வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு இன்குபேட்டர் செய்கிறது எப்படிங்கிறத பார்த்து இப்போ இது பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சாதனம் ஒரு பாக்ஸ் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு விலை என்னென்னா ஒரு 400 ரூபா வருது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஃபிட் பண்ணுறதுங்கிறது சும்மா வச்சு ஃபிட் பண்ணால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைபர் சீட் ஒன்று எடுத்து வந்துருக்கிறேன். அது ஒன்று ரெடி பண்ணி அதை மாட்டலான்னு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தெர்மாஷாட்டு, அதுக்குள்ள ஃபேனு, 2 ஹோல்டரு, அதுக்குள்ள ஃபேனு, இதெல்லாம் செட்டாட்டி வந்துட்டு டேப்பில் இது பண்ணது. இவ்வளோ சாதனங்கள், கொஞ்சம் ஒயரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. இவ்வளோ தான். இதுக்கு தேவையான ஸ்க்ரூ ஐட்டம்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் இப்போது இனி ஃபிட் பண்ணணும். இதுக்கு ஒரு 400 ரூபா, இது ஒரு 600 ரூபா. அப்புறம் இந்த டேப்பு, இந்த ஹோல்டர், இதெல்லாம் மொத்தம் ஒரு 1200 ரூபாய்க்கு உள்ளால தான் வரும். சரிங்களா? இனி இதை ஃபிட் பண்ண போகிறேன். அது எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை மார்க் பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த பாக்ஸோட இன்சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, இதில் இந்த பாக்ஸ் இது எப்படி இருக்குது, சென்ட்ராக் இருக்குது. இதுக்கு நான் முதல்ல ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இதில் எப்படி வரப்போகுதுன்னா, இந்த ஃபேன் ஒன்று இங்கேயும், இதில் ஒரு ஃபேனு, 2 ஹோல்டர். சரிங்களா? ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 2 ஹோல்டர். இதில் பல்ப் வாங்கணும். இது பல்ப் வாங்கலை, அதை வாங்கணும். இதை இந்த பொசிஷனில் தான் நான் இப்போ மாட்ட போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோல்டரில் 2 ஹோல்டர் மாட்டுறதுக்காக வேண்டி 4 துண்டு ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி இதை முறுக்கணும். பார்த்துக்கிடுங்க. முறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணணும். பார்த்துக்கிடுங்க. இதேமாதிரி ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணி ஹோல்டரில் மாட்டி முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதில் இந்த சீட்டில் மாட்டணும். இந்த சீட்டில் இல்லை, அங்கே மாட்ட வேண்டியது. சரிங்களா? சரி, 2 எண்ணம் ரெடி. ஓகே, பார்த்துக்கிடுங்க. நேராக ஒரு இடம் இறக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஹோல்டர் இந்த இடத்துல அப்படியே சேக்காக அப்படியே வச்சு இந்த இதில் 2லேயும் ஃபேன் மாட்டுறதுக்கான ஏரியா, அந்த ஏரியா, இந்த 2 ஹோல்டருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோல்டரை முதல்ல ஃபிட் பண்ணணும். நம்ம ஹோல்டரை செட் பண்ணியாச்சு. எடுத்து டிசி 12 வால்ட் ஃபேன் செட் பண்ணி இந்த கொஸ்டினில் தான் இதில் வந்து இண்டக்ஷன் இது வந்து வெளிப்புறமாக பார்த்துக்கிங்க. கேப் பார்த்துக்கிங்க. காற்று உள்ளார ரொட்டேட் பண்ணி எல்லா இடமும் பரவல்
சைடில் ஒர்க்கும் லைன் கொடுக்கணும். இந்த அம்மா ஷர்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 லைன், அது ஒன்று ஜிஎன்டின்னு அப்படி இருக்குது பாருங்கள், இன்னொன்று 12 வோல்ட்டு. இதில் பேஸ், இதுக்கு கொடுக்கக்கூடிய பேஸ் வந்து இந்த 2வது பாயிண்ட் 12 வோல்ட்டுன்னு இருக்கிறதுல நியூட்ரல் லைன் வந்து இந்த ஜிஎன்டி அப்படின்னு காட்டக்கூடிய இந்த இடத்துலையும் கொடுக்கணும். இந்த 2 உயரம் இந்த அடாப்டர் இந்த இதுலேருந்து இது கனெக்ட் பண்ணக்கூடியது. மற்ற இந்த 2 லைனு வந்து மெயின் லைன், அதாவது பல்போடைய கரண்ட்டு சப்ளை கொடுக்கக்கூடியது. ஃபேஸ் வந்து இதில் KO அப்படின்னு போட்டிருப்பாங்க பாருங்கள், KO. அந்த இதில் மெயினில் இருந்து கனெக்ட் பண்ணி இதில் கொண்டு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது K1 அப்படிங்கிறதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட் எடுத்து சீரிஸ் கனெக்ஷனில் பல்ப் லைனை கொடுக்கணும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த 2ம் இந்த அடாப்டரில் இருந்து 12 வோல்ட்டில் ப்ளஸ் வரணும். ஜிஎன்டிங்கிற எழுதியிருக்கிறதுல இதில் நியூட்ரல் லைன் வரணும். சரிங்களா? இதில் இருந்து தான் நம்ம ஃபேனுக்கு உள்ள லைனும் கொடுக்கணும். சரிங்களா? 12 வோல்ட்டு. இது பல்புக்குள்ள சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கக்கூடியது. ஒன்று இன்புட், 2வது K1 அவுட்புட். பார்த்துக்கோங்க. அவசியமாக இருக்குது. இந்த லைன் கொடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது 2 வோல்ட்ரு, அந்த 2 வோல்ட் நீளமாக இருக்கிற வோல்ட்ரு. சரிங்களா? சாரி, இது சீரிஸ் கனெக்ஷன் சொன்னேன். சீரிஸ் கனெக்ஷனாக கொடுத்தீங்கன்னா பல்ப் 1 பீஸ் போனாலும் இன்னொன்று எரியாமல் போகும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். சீரிஸ் கனெக்ஷனில் இது நார்மலாட்டு அந்த லைன் வந்து ஒன்று இன்புட் வந்து இங்கே வரணும், இன்னும் அவுட்புட் ஒரு லைன் எடுத்து தான் கொண்டு வரணும். ஒரு லைன் டைரெக்டாக ஒரு நியூட்ரு இதில் வரணும். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து பிளாக் வந்து நியூட்ரு கொடுத்துருக்குறேன். கிரீன் கலர் வந்து ஃபேஸ். சரிங்களா? எல்லாம் ஃபேனுக்கு அதே மாதிரி தான். இன்னும் நம்ம லைனை கொடுப்போம். தெரியுதா? அது எடுத்துருவாங்க, கட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த 2 உயரம், இது மெயின் கரண்ட் வரக்கூடிய நியூட்ரு, இது கிரீன் கலர் வந்து ஃபேஸு, இது பல்புக்குள்ள லைனு. பார்த்துக்கிட்டுங்க. இந்த கிரீன் லைனு இன்னும் பாருங்க, பல்ப் கொடுக்கல. பார்த்துக்கிட்டுங்க. இதுல இருந்து இந்த கிரீன் ஃபேஸு இந்த பாருங்க கொடுத்துருக்குறேன். KO இன்னும் எழுதிருக்கிறாங்களா, KO. இதில் வந்து இன்புட் கொடுத்துருக்கேன்னா, இனி அவுட்புட்டு அடுத்த லைன் K1 கொடுத்துருக்க லைனில் எடுத்து இந்த பாருங்க, பல்புக்குள்ள கிரீன் லைன் என்ன இருக்குது ஃபேஸு, இன்னும் பல்புக்குள்ள ஃபேஸு கிரீன் லைன் என்ன இருக்குது, 2யும் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு லைன் எடுத்து கரெக்டாக என்ன சொல்லி அவுட்புட் லைனில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் லைன் வந்துச்சு. நியூட்ரல் லைன் வந்து இந்த பிளாக் லைனை கொடுத்துருக்குறேன், அது நேராக இதுக்கும் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், அதோட இந்த பல்புக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அடுத்தது ஃபேன் லைனு. ஃபேன் லைனுக்கு பாருங்கள் கிரீன் ஃபேஸு. அப்போ இந்த ஃபீமேல் அடாப்டரில் இந்த பாருங்கள் ரெட் கலர் தெரியுது பாருங்கள், இது வந்து ப்ளஸ், இது மைனஸ். பார்த்துடுங்க பிளாக். அது வந்து நான் வந்து கிரீன் கலரை வந்து நான் ஃபேஸுக்கு கனெக்ட் பண்ணதுனால இது இதை லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னொரு ஃபேனுக்கு இங்கே வரக்கூடிய லைன் என்ன வருது, இங்கேருந்து ஒரு ஃபேனுக்குள்ள லைன் இங்கே வருது, 2யும் கனெக்ட் பண்ணி அது கூட ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இனி 2 நியூட்ரு இதையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இன்னும் இருக்குது பார்த்துங்க, GNT என்னென்ன இருக்குது இல்லை, இது 2யும் கனெக்ட் பண்ணி இதுலேருந்து ஒரு லைன் எடுத்து இதில் கொண்டு கனெக்ட் பண்ணுவோம். சரியா? அதை செஞ்சுட்டு பார்ப்போம். நியூட்ரல் லைன் பார்த்துக்கிடுங்க. என்ன கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி இன்னும் இங்கே கொடுக்கணும். சரிங்களா? இதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபீமேல் அடாப்டரில் நம்ம இது ஜாயின் பண்ணிட்டாலே போதும். இப்போ இதை டேப் அடிச்சு விட்டுறேன். சொசன்னு இருக்கிறனால பயந்துறாங்க. சிம்பிள் தான், பார்த்து புரிஞ்சு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டேங்களா? ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாக ஆகிடுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும். இதுதான் ஃபீமேல் ஹோல்டர் பார்த்துட்டுங்க. இது கனெக்டிங் தான். இந்த இது டிராயிங் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க.
சரிங்களா. இருக்கிறதா இது இந்த லைன் செட்டு. இது வந்து 12 வோல்ட்டு இது வரும். ஃபீமேல் ஹோல்ட்ரு இது ஃபீமேல் ஹோல்டருக்குள்ள லைனு. ஃபேனுக்கு 2க்கும் 12 வோல்ட்டு தான் போகும். மற்றபடி பல்புக்கு கொடுக்கக்கூடியது ப்ளஸ் வந்து என்ன பாருங்கள், இதில் வந்து கொடுக்கணும். அவுட்புட்டுக்கு எடுத்து இங்கே உள்ள ஹோல்டர் லைனுக்கு போகணும், இங்கே உள்ள ஹோல்டர் லைன் போகணும். சரிங்களா. நியூட்ரல் வந்து காமனாக எல்லாத்துக்கும் போயிடும். சரிங்களா. அதுமாதிரி பார்த்துக்கணும். நியூட்ரல் லைன் என்ன பாருங்கள் வந்து தாண்டி இங்கே வருது இந்த ஹோல்டர். சரிங்களா. இது ஃபேஸ் வந்து ஃபேனுக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஃபேஸ் லைன் 12 வோல்ட்டு. சரிங்களா. நியூட்ரல் லைன் ஜிஎன்டியில் கொடுத்து கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறேன். ட்ராயிங்கை பார்த்துக்கிட்டுங்க இது என்ன செய்யணும். இது வந்து ஒரு ஃபீமேல் ஹோல்டர் பார்த்துக்கிட்டுங்க. இது மாதிரி தான் லைன் கொடுத்துருக்கு. இதை மாதிரி தான் செய்யணும். லைன் கனெக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா. இது பாருங்கள் இந்த ஃபீமேல் ஹோல்டருக்கு வரக்கூடிய நியூட்ரல் லைனு நம்ம இதில் ஜிஎன்டி அந்த கனெக்ஷனில் கொடுக்கணும். இதில் பிக் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா. தசி கீழே பார்த்து நைஸாக சின்னதாக தான் இருக்கும். கனெக்ட் பண்ணி டைட் வச்சுடுங்க. ஓகே ஓகே எல்லா லைனும் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் அடுத்த கட்டம் என்னென்னா டெம்பரேச்சர் இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணணும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு வேலை. இந்த டெம்பரேச்சரில் மாட்டிடணும். கரெக்டாக சொன்ன மாதிரி யூடியூப்பில் போட்ட மாதிரி அந்த இதை செட் பண்ணணுன்னா கரெக்டாக செட் ஆகும்னு நினைக்காதீங்க. நான் இதுக்கு ஒரு வேறு மெத்தடில் செட் பண்ண போகிறோம். பாருங்கள். இதுதான் தெர்மோஸ்டாட்டுக்குள்ள லைனு. இது வந்து இந்த பாக்ஸுக்கு உள்ளால இருக்கணும். சரிங்களா. இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு சாதனம். டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குங்கிறத நமக்கு கரெக்டாக காட்டி கொடுக்கக்கூடியது இந்த சாதனம் தான். இது உள்ள ஒரு ஹோல் போட்டு இதை நேராக உள்ளால மாட்டோம். அதுக்கு முன்னே இந்த அடாப்டர் இதை வந்து கரெக்டாகிட்டு இதில் ஃபிட் பண்ணிடுவோம். பாருங்கள். ஓகே பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. சரிங்களா. ஓகே லாக். இதில் ஒரு ஹோலை போடும். ஹோல் போட்டுட்டு நம்ம இதை கீழே இறக்கணும். அதோட ஹைட் எப்படி வரும் பார்த்து அப்படி நேரம் கீழே தள்ளிடும். ஓகேயா. இப்போ பார்ப்போம். லைன் ரெடி. சரிங்களா. இவ்வளோதான். இது வந்து தண்ணிக்கு எதுவும் பற்றக்கூடாது. அதனால தான் ஒரு கரையில் ஒதுக்கி வச்சுருக்கேன். அந்த சைடில் நம்ம பல்ப்பு தண்ணி வைக்கிறதுக்கு செட் பண்ணிக்கலாம். தெர்மோஸ்டாட்டு இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதை பல்பை ஃபிட் பண்ணிவிட்டு ஏறிதாங்கிறத நம்ம செட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் இந்த ஃபீமேல் அடாப்டரில் இதை கொண்டு கனெக்ட் பண்ணணும். சரியா. ஒரு இது வந்து நேராக மேலே இதில் செட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த ப்ளக்கில். இன்னொன்று கீழே ஹோல்டர் லைனுக்குள்ளது நான் கீழே கொடுத்து வச்சுருக்கிறேன். நான் 2 பின் ப்ளக்கு இது வழியாட்டுன்னு இருக்குது பாருங்கள் தனியாட்டு. சரியா. லைனெல்லாம் தெளிவாக பார்த்துட்டிங்களா. இது பாருங்கள் சுவிட்சை போடுறோம். இது உள்ள பல்ப்பு இதெல்லாம் எரியுதான்னு பார்க்கணும். ஓகே. இப்போ பாருங்கள் 33.34 30 கிளாரிட்டியாக வருது. சரிங்களா. இப்போ நம்ம பார்த்துடுங்க. இதை கட் பண்ணிடுவோம். டெம்பரேச்சர் நிற்கணும் பார்த்தோம். ஓகே. இப்போ உள்ளே இருக்க டெம்பரேச்சரை காட்டுது பாருங்கள். இவ்வளோ நேரம் பல்ப் எரிஞ்சதுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோன்னு 37.56. ஆனால் இது 37.5. அதுதான் நம்மளுக்கு கோழி முட்டையோட அடை வைக்கிறதுக்கான டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. சரி நம்ம இது கரெக்டாக அந்த தெர்மோஸ்டாட் இருக்காங்க இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாமே நம்ப முடியாது. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்காது. இன்னொரு இன்குபேட்டர் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதில் முட்டை வச்சுருக்கிறேன். அதில் போட்டு அதில் கொண்டு போய் இந்த தெர்மோஸ்டாட் இதை உள்ளே போட்டு அது எவ்வளவு டெம்பரேச்சர் காட்டுது அங்கே கரெக்டாக அது கட் ஆகக்கூடிய நேரம் இதில் எவ்வளவுங்கிறத பார்த்துக்கிட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைம் செட் பண்ணுவோம். சரிங்களா. சரி ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் 38.5ன்னு இதில் காட்டுது. நான் இங்குபேட்டரில் முட்டை வச்சுருக்கக்கூடிய இங்குபேட்டரில் பாருங்கள் 40.2. அப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா இதுலேருந்து தெர்மாஷாட் இந்த லைனை எடுத்து அந்த இங்குபேட்டருக்குள்ளே போட்டிருக்கிறேன். பாருங்கள் இந்த ஹோலோட போட்டிருக்கிறேன். இதுக்கு உள்ளது என்னென்னங்க வச்சுருக்கிறேன் பார்த்துக்கிடுங்க. சரியா, அதில் 40.1 காட்டுது மீட்ரு. இதில் பாருங்கள் 38.5. சரிங்களா, அது 40, இது 38.5. அப்போ பார்த்துக்கிடுங்க டெம்பரேச்சர். அப்போ இதுக்கும் இந்த மீட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இது 37.5 செட் பண்ணினாலே நம்ம போதுமானதாக இருக்கும். 38 ஹையஸ்ட்டாக இருக்கணும், அதோட கட் ஆகணும் 38. சரிங்களா, நான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதில் உள்ளதில் வந்து மீட்ரு ப்ராப்ளம், அதனால தான் 40. ஏன்னா அதனால நான் பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்தித்தேன். கோழி குஞ்சியோட வளர்ச்சி இல்லாமல் டிலேயாக பொரிக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு. 21 நாள் 20 நாளில் பொரிக்கணும்னு சொன்னாங்க. 21 நாளாக தாண்டி 22 தாண்டின பிறகும் முட்டை பொரிக்கலை. அது காரணம் என்னென்னா எனக்கு அந்த மீட்டரில் உள்ள ப்ராப்ளம். இதில் பாருங்கள் 38.3, அதில் பாருங்கள் 39.9. சரிங்களா, இனி நம்ம இதில் 37.5 இதில் நம்ம செட் பண்ணினாலே போதுமானதாக இருக்கும். அதெல்லாம் நான் இனி அதை செட் பண்ணோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இனி செட் பண்ண போகிறோம். என்ன இருக்குது இங்கே செட் பட்டன் இருக்குதுல்ல, இதை அமுக்குங்க, விட்டு எரிதும். ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு வந்து 28 வேணும். ஏன்னா 27.5, அப்போ 37.5 வேணும். நமக்கு வந்து 37 லாங் ப்ரெஸ் விட்டு அடிக்குதா. இதில் வந்து 37.5 தான் செட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து 38, அதில் நம்ம வேண்டியது 38. பார்த்துக்கிடுங்க, இந்த ப்ளஸ் பட்டன் அமைக்கி 38க்கு கொண்டு வரோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து லாங் ப்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடிய நேரம் இதாகுது. அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ்ஸு கொடுத்தோம்னா P0ன்னு வரணும். செட் பட்டன் அமுக்கணும், V0ன்னு காட்டும். V0ன்னு வந்துட்டா இதில் வந்து நமக்கு P0 இதில் செட் பட்டனை தட்டுங்க. C காட்டுது. இதில் வந்து நமக்கு இது கூலிங், இது வந்து கூலிங் Cன்னு இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. இதில் லாங் ப்ரெஷ் கொடுக்குறோம், P0 வந்துருக்குது. சரிங்களா, இன்னொருக்க செட் பட்டனை தட்டுங்க. அப்போ C இது வந்து கூலிங். நமக்கு வந்து கூலிங் இல்லை, ஹெச் வேணும், ஹீட்டு தான் வேணும். அதனால் இதை வந்து ப்ளஸ்ஸு இல்லை மைனஸ் தட்டினீங்கன்னா ஹெச் வந்துட்டு. ஓகேங்களா, இது ஓகே. இது இனி செட் பண்ணலாம், தட்டிடுங்க. ஓகே, இனி அடுத்தல P1 P0 செட் பண்ணியாச்சு. இனி P1. சரிங்களா, P1 செட் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு ப்ளஸ் பட்டனை செட், இந்த செட் பட்டனை ஒரு தட்டிட்டீங்கன்னா இது வந்து 0.3க்கு வரணும் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, ஓகே 3. ஓகேயா, இதை இனி செட் பட்டனை தட்டிடுவோம். ஓகே, இது முடிஞ்சுது. அடுத்தது P2. சரிங்களா, P2 33 செட் பண்ணணும். ஓகேயா, சரி செட். P3 முடிஞ்சுது. B40 B50 B40 B40 இது 0ல் இருக்கணும். ஓகே, அடுத்தது B5, அதுவும் 0. செட் பட்டன் தண்ணி 0ல் தான் இருக்குது. அடுத்தது B6, இது ஆஃப். B6 வந்து ஆஃபில் இருக்கணும். ஓகேயா, அவ்வளோதான், செட்டிங் முடிச்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்குபெட்டர் ரெடி ஆகிடுச்சு. சுற்றி டேப்பெல்லாம் அடித்து வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் ஒரு 3 ஹோல் போட்டிருக்கிறேன் பாருங்கள். 3 6 ஹோல். அதேமாதிரி கீழே இருக்கும். அந்த சைடு ஒரு 6 ஹோல் போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த முட்டைக்கு தேவையான காற்று இது வழியாக தான்
கிடைக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகக்கூடிய நேரத்தில் அந்த முட்டை சுவாசிக்குங்கிறது தெரிஞ்ச மக்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தேவையான காற்று இந்த வழியாக தான் ஆக்சிஜன் உள்ளால போகும். பார்த்துக்கோங்க, இன்குபேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்க, கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃபினிஷ்டு. இனி முட்டை வச்சு செட் பண்ண வேண்டியதான் வேலை பாக்கி. சரிங்களா? தெர்மோஸ்டாட் ஆன் பண்ணி பார்ப்போம். இது இப்போ கட் ஆகுது 38. ஓகே, 38 வரவும் அது கட் ஆகும். 37.7ங்கக்கூடிய நேரத்தில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக ஆன் ஆகும். அதுதான் இந்த இதுக்கு கரெக்டான செட்டிங். அப்போ 21 நாளில் கண்டிப்பாக இது குஞ்சு பொரிக்கும். அதுக்கான டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக பார்த்து தான் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ தான் வேலை. விருப்பம் உள்ளவங்க இதை பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.